Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. So இன்னைக்கு வந்து day 28. Okay. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். So 27 classes எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். So suppose மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா descriptionல வந்து நான் லிங்க் கொடுத்திருக்கேன். 30 days spoken English class அப்படினு சொல்லிட்டு லிங்க் இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 27 வீடியோஸும் அவேலபிளா இருக்கும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் வீட்ல பிராக்டிஸ் பண்றீங்களா? இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு practice is very important to speak English. Okay, so 28th day குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, so we are going to discuss the answer for 27th day. Okay, so இதுல நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன் அப்படினா usage of this, that, these and those சொல்லி கொடுத்திருந்தேன். ஹோம்வொர்க் என்ன கொடுத்திருந்தோம் அப்படினா, இது என்னோட பேனா, இவைகள் என்னுடைய பேனாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு சென்டென்சஸ் கொடுத்திருந்தேன். ஓகே, சோ இது என்னோட பேனா அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து this is my pen. ஓகே, சோ this வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா, ஒரு பொருள் வந்து உங்க பக்கத்துல இருக்கு அப்படினா you have to use this. ஓகே, சோ this is my pen அப்படினா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேனாவை பார்த்து நீங்க சொல்றீங்க. ஓகே, சோ இவைகள் என்னுடைய பேனாக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பேனா இருக்கு, அதுவும் உங்க கையில தான் வச்சிருக்கீங்க, ஒரு 3-4 பேனா வச்சிருக்கீங்க, இவைகள் என்னுடைய பேனாக்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படினா, these are my pens, these are my pens. these அப்படினா இவைகள் அப்படின்னு அர்த்தம். இதே இது ஒரே ஒரு பொருள் தூரத்துல இருந்தது அப்படினா that யூஸ் பண்ணணும். ஒரு தூரமா ஒரு பேனா இருக்கு அப்படினா you have to say that is my pen. 2-3 பேனா தூரத்துல இருக்கு அப்படினா you have to say those are my pens. Okay, so these are the difference between this, that, these and those. Okay, so இன்னைக்கு 28th டேல ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, common grammar mistakes in English. Common grammar mistakes in English. ஓகே, சோ நம்ம இங்கிலீஷ் பேசும்போதும் சரி எழுதும் போதும் சரி வழக்கமா நிறைய தவறுகள்லாம் விடுவோம். அதுல காமனா நம்ம விடக்கூடிய தவறுகளை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பார்த்துட்டீங்கனாலே இங்கிலீஷ்ல வந்து நம்ம விடக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை வந்து நீங்க திருத்திக்கலாம். ஓகேவா? உங்களுக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. சோ வீடியோவை கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். I have written 5 sentences. ஓகே, சோ இங்க வந்து 5 sentences நான் எழுதி போட்டிருக்கேன். இதுல வந்து சில தவறுகள் இருக்கலாம். ஓகே, சோ இங்க பாருங்க, please wait to me, I go to home, talk you later, she is good in mathematics, Ramu smile to me. ஓகே ஓகே, சோ ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே வரேன். சோ இதுல வந்து என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கரெக்டான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே, சோ please wait அப்படின்னா தயவு செஞ்சு காத்துரு, to me எனக்கு. ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எனக்கு காத்துரு அப்படிங்கிறது கரெக்ட் தான், ப்ளீஸ் வெயிட் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் ஆனா இன்கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இந்த இடத்துல டு யூஸ் பண்ண கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு சே ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஃபார் அப்படிங்கிற அந்த வேர்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்துரு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஹிம், அவனுக்காக காத்துரு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஹெர், தயவு செஞ்சு அவளுக்காக காத்துரு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் செந்தில், செந்திலுக்காக காத்துரு. ஓகே, சோ இந்த மாதிரி காத்துரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு யூஸ் ஃபார் ஹியர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ கோ டு ஹோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ கோ அப்படின்னா நான் போறேன், டு ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. சோ வாட் இஸ் இன்கரெக்ட் இன் திஸ் சென்டென்ஸ்? எது வந்து இன்கரெக்ட்? நிறைய வீடியோஸ்ல வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, ரைட்? நிறைய வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல என்ன தப்புங்கிறது நீங்க இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ கோ கரெக்ட், நான் போறேன். டு ஹோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை இங்க வரக்கூடாது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹோம் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்க எந்த ப்ரிபோசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா ஐ கோ ஹோம், அவ்வளவுதான். செந்தில் வீட்டுக்கு போறான் அப்படின்னா செந்தில் கோஸ் ஹோம், அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னா ஐ வில் கோ ஹோம். அந்த டு அப்படிங்கக்கூடிய வார்த்தை நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நல்லா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணக்கூடாது. சோ திஸ் இஸ் தி பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ். சோ டிஃபால்ட்டா வந்து இங்கிலீஷ்ல வந்து certain rules are there, just we have to follow it. சில ரூல்ஸ் இருக்கும், நம்ம தான் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ல இதுவும் ஒண்ணு. ஓகே, ஹோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ண கூடாது.
ஐ கோ ஹோம், நான் வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் டாக் யூ லேட்டர். இதுல என்ன தப்பு இருக்கு? டாக் யூ லேட்டர், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வார்த்தை மிஸ் ஆகுது. அது என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? டாக் டு யூ லேட்டர். ஓகே, டாக் டு யூ லேட்டர், உனக்கு நான் அப்புறமா பேசுறேன். டாக் டு ஹிம் லேட்டர், அவனுக்கு நான் அப்புறமா பேசுறேன். டாக் டு ஹெர் லேட்டர், அவளுக்கு நான் அப்புறமா பேசுறேன். டாக் டு செந்தில் லேட்டர், நான் செந்திலுக்கு அப்புறமா பேசுறேன். சோ இங்க வந்து நீங்க டு அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she is good in mathematics. மேத்தமெட்டிக்ஸ்ல she is good. ஓகே, நல்லா படிப்பா அப்படின்னு அர்த்தம். சோ இதுல என்ன இன்கரெக்ட்? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி, ஓகே, ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா இருக்கலாம். சில பேருக்கு வந்து சயின்ஸ்ல நல்லா படிக்கிறவங்க இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நல்லா படிப்பாங்க, சில பேர் மேத்தமெட்டிக்ஸ்ல, சில பேர் ஹிஸ்டரியில, சில பேர் இங்கிலீஷ்ல. எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன் அட். ஓகே, சோ இன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். ஓகே, ரீட் பண்ணுங்க. she is good at mathematics. okay, so I'm good at science, I'm good at social science, whatever. okay, next, Ramu smiled to me. ராமு ஸ்மைல்ட் அப்படின்னா ராமு சிரித்தான். ஸ்மைல்ட் அப்படின்னு இருக்கு, அது ஒரு பாஸ்ட் இல்லையா? ராமு ஸ்மைல்ட், ராமு சிரித்தான். டு மீ, இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு சின்ன வார்த்தையை மாத்தணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டு வராது, அட் தான் வரும். ஏன் அப்படின்னா ராமு என்ன பார்த்து சிரிச்சான் அப்படின்னா இதுக்கு மீனிங். ஓகே, சோ ஒருத்தர பர்டிகுலரா பார்க்கும்போது யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன் அட். ராமு ஸ்மைல்ட் அட் மீ. ஓகே, அவன் என்ன பார்த்து சிரிச்சான். ராமு ஸ்மைல்ட் அட் ஹிம், ராமு அவனை பார்த்து சிரிச்சான். ராமு ஸ்மைல்ட் அட் ஹெர், ராமு அவளை பார்த்து சிரிச்சான். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம விடக்கூடிய தவறுகள். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, சோ ரீட் பண்ணி பாருங்க. இப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ, டு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ கோ ஹோம், இங்க டு வரவே வராது. டாக் டு யூ லேட்டர், டாக் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லிட்டே வாங்க, அப்பதான் வந்து நம்மளால வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேச முடியும். ஓகே, டாக் டு யூ லேட்டர். she is good at mathematics. ராமு ஸ்மைல்ட் அட் மீ. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 5 சென்டென்சஸ் எழுதி தரேன். சோ அதுல வந்து என்னென்ன தப்பு இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அடுத்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ இந்த 5 சென்டென்சஸ்ல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க அவசரப்படாதீங்க. சோ ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி பாருங்க, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ வாட் இஸ் தி மிஸ்டேக் இன் திஸ் சென்டென்சஸ் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். இப்போ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், I am listening music. இதுல என்ன தப்பு இருக்கு? I am listening music அப்படின்னா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? I am listening. listening அப்படின்னா கவனமா ஒரு விஷயத்தை வந்து கேட்கறது. listening music. பாட்டு கேட்டா அப்படியே நம்ம வந்து கற்பனைக்கே போயிடுவோம் இல்லையா? சோ கவனமா கேட்கறது தான் listening அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? so I am listening music. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு குட்டி வார்த்தையை சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா டு. ஓகே, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லிசனிங் அப்படிங்கக்கூடிய அந்த வெர்ப் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டு வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், கவனமா கேட்டுட்டு இருக்கேன். லிசனிங் வந்தாலே அதுக்கு டு போட்டுறணும். ஓகே, லிசன் அப்படிங்கிற வெர்ப் வந்தாலே அதுக்கு வந்து டு யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். இதே இது நான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க, நான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்வீங்க? I am listening to you. I am listening to him. நான் அவனை கவனிச்சிட்டு இருக்கேன். ஓகே, so listening அப்படின்னு வந்தா அதுக்கு அடுத்து நீங்க to யூஸ் பண்ணணும். So this is the basic rule in English. Okay, you have to follow it. நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, next one, I am in home now. I am in home now. I am அப்படின்னா நான் இருக்கிறேன். in home அப்படின்னா வீட்டில். now அப்படின்னா இப்போது, நான் இப்ப வீட்டுல இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹோம் அப்படின்னா வீடு, வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஆம்
at home now. நான் வீட்ல இருக்கேன். ஹோம்க்கு முன்னாடி மட்டும் கிடையாது, ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா at தான் போடணும். ஓகே, I am at school, I am at home, I am at college அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், I am in the bus. I am அப்படின்னா நான் இருக்கேன், in the bus அப்படின்னா பஸ்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ப்ரிபோசிஷன் தப்பா இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம இன் போடக்கூடாது. அது ஏன் அப்படின்னு சொல்றேன், நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவும் பஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வெஹிக்கிள், அந்த வாகனத்துக்குள்ள நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியும், உங்களால நடக்க முடியும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆன் வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள்குள்ள யூ கேன் ஸ்டாண்ட் அப் அண்ட் வாக் அரவுண்ட் த வெஹிக்கிள். அதை சுத்தி நடக்க முடியும், அட்லீஸ்ட் உங்களால எந்திரிச்சாவது நிக்க முடியும், உங்க தலை வந்து தட்டக்கூடாது. பஸ்ல நீங்க எந்திரிச்சு நிக்கலாம், உங்களால நடக்க முடியும் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். பஸ்ஸுக்கு முன்னாடி மட்டும் கிடையாது, ட்ரெயின்ல உங்களால உள்ள நின்றுட்டு எந்திரிச்சு நிக்க முடியும், ட்ரெயின்குள்ள நடக்க முடியும். சோ இந்த மாதிரி பஸ், ட்ரெயின், அப்புறம் ஷிப், கப்பல், இதெல்லாம் வந்து நம்ம உள்ள எந்திரிச்சு நிக்கலாம், தலை தட்டாது. ஓகே, சோ இந்த மாதிரி வாகனத்தில் நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், I am on the car. இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு? இங்கேயும் அதே ப்ரிபோசிஷன் மிஸ்டேக் தான். இங்க ஆன் வராது, என்ன வரணும் அப்படின்னா இன் வரணும். நிறைய பேர் இப்ப கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா காருக்குள்ள உங்களால எந்திரிச்சுன்னா தலை தட்டும், எந்திரிச்சு நிக்க முடியாது, உங்களால நடக்க முடியாது. கார், டாக்ஸி இதுக்குள்ள நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியாதுனாலே தலை தட்டும். சோ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள்ல இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இன் யூஸ் பண்ணணும். ஓகே, I am in the car. புரிஞ்சுட்டீங்களா? இந்த ரெண்டு சென்டென்சஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய டைம்ஸ் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், I will arrive in 7 o'clock. ஓகே, I will arrive அப்படின்னா நான் வந்து சேருவேன், in 7 o'clock. இதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி டைம் 7 o'clock, 6 o'clock, 7 PM, 8 PM இந்த மாதிரி எக்ஸாக்டான டைம் கரெக்டா நான் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா I will arrive in 7 o'clock. 7 மணிக்கு நான் கரெக்டா வந்து சேருவேன். இது வந்து எக்ஸாக்டான டைம். ஓகே, 7 மணி அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டைம். டைமுக்கு முன்னாடி எப்பவுமே என்னதான் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா at தான் வரணும், வேற எந்த ப்ரிபோசிஷனும் வரக்கூடாது. ஓகே, so I will arrive at 7 o'clock. இப்ப ரீட் பண்ணி பாருங்க நம்ம கரெக்ட் பண்ணதெல்லாம். I am listening to music, I am at home now, I am on the bus, I am in the car, I will arrive at 7 o'clock. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம காமனா விடக்கூடிய மிஸ்டேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யாருனாலும் பேசலாம். ஓகே, பட் பிழை இல்லாம எப்படி பேசுறது, வித்தவுட் மிஸ்டேக்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, யூ ஹாவ் டு டாக் இன் இங்கிலீஷ் without any grammatical mistakes. That is very important. ஓகே, நம்ம சேனல்ல வந்து ரொம்ப பிகினிங்ல இருந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம போறோம். பட் இங்கிலீஷ் பேசும்போது நம்ம சரளமாவும் பேசணும். fluency is very important. At the same time, without mistakes, that is also very important. ஓகே, அப்பதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதுக்கு பேர் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அது broken இங்கிலீஷ். ஓகே, உங்களுக்கு broken இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா, ஸ்போக்கன் இங்கிலீஷா? ஆப்வியஸா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் இல்லையா? ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போடுறேன், அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ இதுலயும் வந்து எல்லா சென்டென்சஸ்லயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, அது என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரைட், எல்லாருமே ஆனா சூப்பரா ஆன்சர் பண்றீங்க நான் சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடி. தட்ஸ் குட். ஓகே, சோ இங்க பாருங்க 11th சென்டென்ஸ், ₹10,000. ஓகே, 10,000 ரூபாய் are not enough. 10,000 ரூபாய் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லணும். 10,000 rupees பத்தாது, not enough அப்படின்னா எனக்கு போதாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இதுல என்ன தப்பு இருக்கு? 10,000 இருக்கு, அதனால நம்ம R போட்டிருக்கோம். not enough, இதுல என்ன தப்பு இருக்கு? 10,000 இருந்தாலும் பரவாயில்ல, 1 ரூபியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 1 lakh இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம R யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா is தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ₹10,000 is not enough. ஓகே, 1 ரூபியா இருந்தாலும் 10,000 இருந்தாலும் 1 lakh இருந்தாலும் 10 lakhs இருந்தாலும் நம்ம is தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ 10,000 இருக்கு, அது ப்ளூரல் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இங்க R போட்டக்கூடாது. ஓகே, சோ ₹10,000 is not enough. Next, my cats is very cute. My cats அப்படின்னா என்னுடைய பூனைகள் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஈஸியா சொல்லிடலாம். my
கேட்ஸ் அப்படின்னு இருக்கு. கேட்ஸ்னா பூனைகள், ப்ளூரல். ஓகேவா? அதனால நம்ம இங்க என்ன இஸ் போட கூடாது. இங்க என்ன வரும்? ஆர் தான் வரும். ஓகே, ஏன்னா மை கேட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். மை கேட்ஸ். ஓகே, மை கேட்ஸ் அப்படின்னா என்னுடைய பூனைகள், ப்ளூரல். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட பூனை இருக்கு. சோ அதனால நம்ம வந்து இங்க இஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சோ we have to use are. ஏன்னா பூனைகள் ப்ளூரல்ல இருக்கு, அதனால நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணணும். மை கேட்ஸ் ஆர் வெரி கியூட். இதே இது ஒரே ஒரு கேட் இருக்கு, மை கேட் அப்படின்றது எஸ் நம்ம சேர்க்கல, சிங்குலர்ல இருக்கு அப்படின்னா மை கேட் இஸ் வெரி கியூட் அப்படின்னு சொல்லணும். ஒன்றுக்கு மேற்பட்ட பூனைகள், கேட்ஸ் அப்படின்னு இருக்கு, அதனால நீங்க ஆர் தான் யூஸ் பண்ணணும். மை கேட்ஸ் ஆர் வெரி கியூட். நெக்ஸ்ட், எவ்ரிபடி ஆர் ஹாப்பி. எவ்ரிபடி அப்படின்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. சோ எல்லாரும் அப்படிங்கிறது ப்ளூரல் தான், இங்க ஆர் போட்டிருக்கோம், கரெக்ட் தானே அப்படி நீங்க நினைக்கலாம். பட் தட் இஸ் இன்கரெக்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, சோ எவ்ரிபடி அப்படிங்கிறது ஒரு குரூப்பை குறிக்குது. எல்லாரும் அப்படிங்கிறது சேர்த்து, எல்லாரையும் சேர்த்து நம்ம ஒரே வார்த்தையில சொல்றோம். அதனால எவ்ரிபடி, எவ்ரி ஒன் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறமா நீங்க இஸ் தான் போடணும், நம்ம ஆர் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே ஓகே, இதே இது எவ்ரிபடி பதிலா எவ்ரி ஒன் அப்படின்னு இருந்தா கூட நீங்க இஸ் தான் போடணும். எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. சோ எவ்ரிபடி அப்படின்னா அது குரூப், எல்லாரும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்றோம். சோ அதனால நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும், நம்ம ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஓகே, சோ we have to correct it. Next one of my friends are here. one of my friends அப்படின்னா என் நண்பர்களில் ஒருவன். ஓகே, என்னோட நண்பர்கள்ல ஒருத்தன் இங்க இருக்கான். one of my friends are here. என்ன தப்பு? இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல வந்து ஆர் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா one of my friends என்னோட நண்பர்களில் ஒருவன், ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் தான் இங்க இருக்கான். அப்போ ஒருத்தன் அப்படின்னா இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இங்க எஸ் சேர்த்திருக்கோம், அதனால ஆர் போடக்கூடாது. ஓகே, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் இங்க இருக்கான். ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகே, அப்ப என்ன வருவீங்க? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹியர். இந்த இஸ் ஏன் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற வார்த்தையை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, இங்க ஒன் தான் இருக்கு. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் இங்க இருக்கான். லாஸ்ட் ஒன், he and I am friends. அவனும் நானும் நண்பர்கள். இங்க என்ன தப்பு இருக்கு? அவனும் நானும் நண்பர்கள். he and I am friends. ஆம் வராது, என்ன வரும்? ரெண்டு பேர் இருக்காங்க, அவன் அப்புறம் நான், என்ன வரும்? ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தாலே he and I are friends. ஓகே, இதுதான் கரெக்ட். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதாவது he and I இத வந்து நம்ம I and he அப்படின்னு போடலாமா? இப்படி போட்டா கரெக்டா அப்படின்னா இது தப்பு. எப்பவுமே வந்து மத்தவங்களை முன்னாடி போட்டுறணும். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஐங்கிற வார்த்தை எப்பவுமே அடுத்தவங்களுக்கு அடுத்தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் he and I அவனும் நானும், இதே இது அவளும் நானும் அப்படின்னா she and I அப்படின்னு சொல்லணும். அவர்களும் நானும் அப்படின்னா they and I. ஓகே, சோ இந்த மாதிரி ஐங்கிற வார்த்தை வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வரணும், முதலே வந்துடக்கூடாது. எப்ப ரெண்டு சப்ஜெக்ட் வருதோ அப்போ முதல்ல நீங்க வந்து ஐ போட்டக்கூடாது, மற்ற சப்ஜெக்ட முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஐ போடணும். ஓகே, சோ இதுவும் வந்து இங்கிலீஷ்ல ஒரு ரூல் தான். ஓகேவா? சோ தெரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ரீட் பண்ணி பாருங்க. rupees 10,000 is not enough. My cats are very cute. Everybody is happy. One of my friends is here. He and I are friends. அவனும் நானும் நண்பர்கள். ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 5 sentences எழுதி போடுறேன், அதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 sentences எழுதி போட்டிருக்கேன், இதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. Say me your name. I have a good news. I will meet you Sunday. I was born on June. He have a car. இதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து தப்பு இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு வேர்ட் மிஸ் ஆயிருக்கலாம். மெயினா வந்து ப்ரிப்போசிஷன்ல தான் நம்ம நிறைய தப்புடுவோம். இன், ஆன், அட், அப்புறம் டு, ஃபார், வித், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவோம். இதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, சோ சே மீ யுவர் நேம், இதுல தப்பு இருக்கு. சேனா சொல்லு, மீனா எனக்கு. சே மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு, யுவர் நேம் உன்னோட பேரை எனக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம், ஒரு மீனிங். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சே அப்படிங்கிற வார்த்தை இங்க வராது, அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், இதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், டெல் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, டெல் மீ யுவர் நேம். ஓகே,
டெல் மீ யுவர் நேம், உன்னோட பேரை எனக்கு சொல்லு. இங்க பாருங்களேன், மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா நீங்க சே யூஸ் பண்ணலாம், சே யுவர் நேம் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க மீங்கிற ஒரு வார்த்தை வரப்போய் நீங்க டெல் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ அப்படின்னா எனக்கு சொல்லு, டெல் ஹிம் யுவர் நேம், அவங்கிட்ட உன் பேரை சொல்லு. யாருகிட்டயோ நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு, அது யாரு அப்படிங்கறத நான் இங்க எழுதியிருக்கேன். டெல் மீ, எனக்கு சொல்லு. இதே இது யாருன்னே தெரியாது, ஓகே, சே யுவர் நேம், ஓகே, உன் பேரை சொல்லு. இந்த மாதிரி யார்கிட்ட அப்படின்னு மென்ஷன் பண்ணலன்னா நீங்க சே யூஸ் பண்ணலாம். பட் யார்கிட்டங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம், டெல் மீ, என்கிட்ட சொல்லு உன்னோட பேரை. ஸோ யார்கிட்ட அப்படின்னு நீங்க நம்ம சொல்லி இருந்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெல் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், சேக்கும் ஒரே மீனிங் தான், டெல்லுக்கும் ஒரே மீனிங் தான். பட் யூ ஷுட் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சே அண்ட் டெல். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஐ ஹாவ் அ குட் நியூஸ். நான் ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ குட் நியூஸ் எல்லாருமே சொல்றதுதான், பட் இதுல ஒரு தப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து வராது. ஐ ஹாவ் குட் நியூஸ் தான். எல்லாரும் வந்து ஐ ஹாவ் அ குட் நியூஸ், ஐ ஹாவ் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஏ வராது. ஏன் அப்படின்னா குட் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஒரு குட் நியூஸ் இருந்தாலும் குட் நியூஸ் தான் சொல்லுவோம், 10 குட் நியூஸ் இருந்தாலும் குட் நியூஸ் தான் சொல்லுவோம். ஓகே, அது வந்து அன்கவுண்டபிள் நவுன் இங்கிலீஷ்ல. அதனால நம்ம ஏ போடக்கூடாது. ஐ ஹாவ் குட் நியூஸ். இனிமே யார்கிட்டயா சொல்றீங்க, நான் ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன், அது ஒரு செய்தியா இருந்தாலும் பரவாயில்ல, 10 குட் நியூஸா இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு சே I have good news. Okay, you are not supposed to use a here. Okay, use பண்ண கூடாது. Right. Next, I will meet you Sunday. I will meet you அப்படின்னா நான் உன்னை சந்திப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு preposition missing. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன தப்பு? சண்டே அப்படிங்கிறது ஒரு கிழமை. ஓகே, சோ கிழமைகளுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா on அப்படிங்கிற preposition யூஸ் பண்ணணும். I will meet you on Sunday. I will meet you on Sunday, on Monday, on Tuesday, on Wednesday, on Thursday. எந்த ஒரு கிழமையா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி on யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, எப்படினாலும் நம்ம இங்கிலீஷ் வந்து தப்பு இல்லாம பேசலாம். இங்கிலீஷ் வேகமா பேசணுங்கிற அவசியம் முதல்ல கிடையாது. ஓகே, தப்பு இல்லாம பேசணும், அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து வேகமா பேசிடலாம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட், ஐ வாஸ் born on June. ஐ வாஸ் born அப்படின்னா நான் பிறந்தேன். on June, ஜூன் மாசம் நான் பிறந்தேன் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுலயும் ப்ரிபோசிஷன் தான் மிஸ்ஸிங். ஐ மீன் ப்ரிபோசிஷன் தான் தப்பு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மந்த், இங்க பாருங்க, கிழமை, சண்டே மண்டேலாம் வந்து ஒரு நாட்கள், ஒரு டேஸ் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். பட் இந்த மாதிரி மந்த், ஓகே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, வாட் எவர், ஓகே, என்ன மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம இன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுவும் நான் சொல்லி கொடுத்ததான் ஏற்கனவே. ஐ வாஸ் born in June. நான் ஜூன் மாசம் பிறந்தேன். ஐ வாஸ் born in April. நான் ஏப்ரல் மாசம் பிறந்தேன். ஐ வாஸ் born in October. நான் அக்டோபர் மாசம் பிறந்தேன். ஐ வாஸ் born in December அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஆன் யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் ஒன், he have a car. he have a car. அவன் கார் வச்சிருக்கான். இதுல என்ன தப்பு? he have a car. இந்த இடத்துல have வரக்கூடாது. என்ன வரணும்? has தான் வரணும். ஓகே, he has a car. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா subject I, we, you, they. ஓகே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், இது வந்தா மட்டும்தான் நம்ம have வரணும். இது தவிர he, she, it, அவன், அவள், அது அப்படின்னா நம்மளோட பேர், செந்தில், ராமோ, சீதா, இந்த மாதிரி எந்த பேர் வந்தாலும் பரவாயில்ல, நேம் வந்துச்சு அப்படின்னாலும் சரி, நம்ம has தான் போடணும். ஓகே, he, she, it, அப்ப நம்மளோட பேர் இது வந்துச்சுன்னா has தான் வரணும். he has a car. அவன் கார் வச்சிருக்கான். he has a bike. அவன் பைக் வச்சிருக்கான். she has a new mobile. அவ வந்து ஒரு புது போன் வச்சிருக்கா. சோ இந்த மாதிரி தான். ஓகேவா? இதே இது I வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னா I have a car. நாங்க கார் வச்சிருக்கோம் அப்படின்னா we have a car. அவங்க கார் வச்சிருக்காங்க, அவர்கள்னா they have a car. அப்ப இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா have வரணும். she, he, she, it, name வந்துச்சுன்னா has வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் he வந்திருக்கு, அதனால நான் has போட்டிருக்கேன். he has a car. இதே இது செந்தில் கார் வச்சிருக்கான், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? எல்லாம் காமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
செந்தில் கார் வச்சிருக்கான், have வருமா has வருமா? செந்தில் அப்படிங்கிறது ஒரு நேம், அப்ப நம்ம has தான் யூஸ் பண்ணணும். செந்தில் has a car. ஓகே, சிம்பிளா இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 20 sentences பார்த்திருக்கோம். 20 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். இதுக்கப்புறம் நம்ம இந்த தப்பை விடவே கூடாது. இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுதி போடுறேன். இதுல இருந்து நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் எழுதிறீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ். நான் கொடுத்த 20 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். 20 கிராமர் மிஸ்டேக்ஸ். ஓகே, காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ். அதுல இருந்து உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, சோ யாரு 5 out of 5 வாங்குறா அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மார்க்கையும் கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், he is in the train. அவன் ட்ரெயின்ல இருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? ட்ரெயின், இதுல நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியுமா? முடியும். நம்மளால அதுல நடக்க முடியும். இங்க அப்ப என்ன ப்ரிபோசிஷன் வரும்? இன் வருமா ஆன் வருமா? ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்பவுமே ஒரு மீனிங் தெரிஞ்சுதான் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட், she was born on July. she was born அப்படின்னா அவள் பிறந்தாள். on July, ஜூலை மாதம். ஒரு மாதம் வந்திருக்கு, மந்த்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு மந்த் வந்திருக்கு இல்லையா? ஜூலை அப்படிங்கிறது ஒரு மந்த். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஆன் வருமா இன் வருமா? ஒரு டே, கிழமைகளுக்கு முன்னாடி ஆன் வரும். மந்த் வந்தது அப்படின்னா அது நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். she was born in July. next, she have a bike. அவள் ஒரு பைக் வைத்திருக்கிறாள். have வருமா? வரக்கூடாது. I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட் வந்தாதான் have வரும். he, she, it அவன், அவள், அது, அப்புறம் நம்மளோட பெயர்கள். ஓகே, செந்தில் இந்த மாதிரி எந்த பெயர் வந்தாலும் has தான் வரும், have வராது. she has a bike. next one, we have a good news. நாங்க ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கோம். இங்க என்ன தப்பு இருக்கு? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், குட் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதனால ஒரு குட் நியூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 100 குட் நியூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, குட் நியூஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏ வராது. ஓகே, we have good news. நாங்க குட் நியூஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், see you Monday. ஓகே, வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு போறப்பயோ வேலை முடிஞ்சு போறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? see you Monday, மண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். see you Monday எழுதி போட்டிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ப்ரிபோசிஷன் மிஸ் ஆகுது. மண்டே அப்படிங்கிறது ஒரு கிழமை, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆன் வரணும், அது மிஸ் ஆகுது. ஓகே, see you on Monday. ரீட் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. he is on the train. she was born in July. she has a bike. we have good news. see you on Monday. சிம்பிளா இருக்கா? யாரெல்லாம் வந்து 5 out of 5 எடுத்தீங்க? உங்களோட மார்க்ஸையும் வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் கத்துக்கணும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு மொழி தான். பட் நம்ம கத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. இப்ப பாருங்க, ஈஸியா நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தோட நம்ம கத்துக்கும் போது ஈஸியா இருக்கும். ஸோ இதை இப்ப படிச்சதோட மட்டும் இல்லாம அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு அப்ளை இன் யுவர் டெய்லி லைஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து நீங்க மிஸ்டேக்ஸ் இல்லாம அதை கரெக்ட் பண்ணி பேசி பேசி பிராக்டிஸ் பண்றீங்களோ இங்கிலீஷ் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, 2 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, 2 சென்டென்சஸ்லயுமே ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது, சின்ன சின்ன வார்த்தைகள் மிஸ் ஆகுது. அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகே, ஐ ஆம் லிசனிங் யூ. நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இதுல என்ன வார்த்தை மிஸ் ஆகுது? லிசனிங் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வரும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன வார்த்தைங்கிறத யோசிச்சு ஃபுல் சென்டென்ஸையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், ஐ ஹாப்பி. நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ ஹாப்பின்னு சொல்லியிருக்கேன். இதுலயும் நடுவில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் எழுதணும். ஓகே, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஓகே, சோ இந்த ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ வந்து 28 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சோ இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கும். இங்கிலீஷ்ங்கிறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வீட்டோட எல்லாரோடையும் பேசி பழகுங்க. ஓகேவா? சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாரோடையும் பேசி பழகுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்பவே நீங்க நல்லாவே இங்கிலீஷ் ஆன்சர் பண்றீங்களா? இங்கிலீஷ்ல கரெக்டா நீங்க ஆன்சர் பண்றீங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. ஸோ 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஐ மீன் இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கும் சரி. ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து புதுசா நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
தேங்க்யூ.